யார் என்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு அகைன்ஸ்டா போறன்னு தெரிஞ்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மாயரா, அந்த நிலைமை என்னைக்குமே வராது, நிச்சயமா நடக்காது. நடக்காம இருந்தா நல்லது. மாயரா மாயரா மாயரா, நீ எவ்வளவு ஸ்டூபிட். நீ இந்த ஷர்லின ப்ரெடிக்டபிள்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பா ப்ரெடிக்டபிளே இல்ல. நான் எப்ப எங்க என்ன செய்ய போறேன்னு யாருக்கும் தெரியாது. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் நான் தான் எழுதுறேன். யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இந்த லூத்ராஸ்க்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பிருத்வி பேபிக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பத்தின உண்மை மட்டும் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம நான் பாத்துப்பேன். என்னப்பா இது? இங்க யாருமே இல்லையே. ஓகே பிருத்வி, வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் அந்த போனை எடு. முதல்ல அந்த ஆதாரத்தை கைப்பற்றணும். அதுல தான் உனக்கும் ஷர்லின் பேபிக்கு எதிரான ஆதாரம் இருக்கு. கமான் கமான் கமான். Fantastic. Unbelievable. இந்த போன் எனக்கு இவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுச்சு. நான் என்னமோ இந்த போனுக்காக ரொம்ப கடுமையா உழைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. ரொம்ப டைம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா போன் எனக்கு 2 மினிட்ஸ்ல கிடைச்சிடுச்சு. இது கண்டிப்பா உங்க மேஜிக் தான் இல்லையா காட்? உங்க வேலை தானே. ஐ லவ் யூ மிஸ்டர் காட். தேங்க்யூ. பேபி. எஸ் சொல்லு பேபி. பேபி, நீ போயிட்டியா? போயிட்டியாவா? என்ன கேள்வி இது? போனை கூட கண்டுபிடிச்சிட்டா. போன் என் கையில இருக்கு பேபி. உனக்கு போன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிடுச்சு. நான் யாரு? உன்னுடைய பொண்ணு பேபி. இந்த உலகத்துக்கு யாரு? பிருத்வி, தி கிரேட் பிருத்வி. என்னுடைய பேரு தி கிரேட் பிருத்வி. என்னுடைய வேலை எல்லாரையும் பாட்டில்ல இறக்கிறது தான். இப்போ இந்த போனை கூட நான் இந்த பாட்டில்ல இறக்கிட்டேன். தட்ஸ் கிரேட். இவ்வளவு ஈஸியா போன் கிடைக்கும்னு யார் எதிர்பார்த்தா? ஆனா பேபி, ஒன்னு தெரியுமா? நான் மாறு விஷயத்துல அக்ஷய் வீட்டுக்கு போனப்ப அங்க நான் அக்ஷயோட போனை திருடினேன். ஆனா அது பிளாங்க் போனா இருந்தது. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க பாரு பேபி, ஐ அம் டேம் ஷூர் உனக்கு முன்னாடி இங்க பிரீத்தா வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ஸ்பேர் போனை பிளாங்க் போனை கொண்டு வந்திருந்தாங்க. பிரீத்தா அக்ஷயோட போன் அங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த பிளாங்க் போனை அவங்க கொண்டு வந்தாங்களோ அதை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பிளாங்க் போன் தான் இப்போ உன் கையில கிடைச்சிருக்கு. இந்த போனுடைய எக்ஸ்சேஞ்ச், இந்த ஏமாத்துற வேலை எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப சாதாரணமான விஷயம். இதெல்லாம் நான் முன்னாடியே ரொம்ப செஞ்சிருக்கேன். அதனால எனக்கு தெரியும். எனிவேஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நான் இப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஹேண்ட் அந்த போன் இப்போ என் கிட்ட தான் இருக்கு. அந்த ஆதாரமும் என் கிட்ட தான் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நான் உன்கிட்ட தான் வரேன். ஓகே பாய். ஓகே பாய் பேபி. ஏய், போன வை. போன வை. ஐ செட் போன வைன்னு. காதுல விழல. போன வை. போன வை.
ஏய் பொண்ணு, என் முன்னாடி ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இங்க யாராவது ஸ்மார்ட்னா அது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட புத்திசாலித்தனத்தை காட்டாத. ஏன்னா இங்க யாராவது புத்திசாலினா அது இந்த நான் தான். புரியுதா? என்னது என்ன இது? கத்தி. இது குத்துச்சின்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியும்ல? உன்னுடைய உடம்பு 2 துண்டாயிடும். 2 துண்டா. ஒரு துண்டு ஒரு பக்கம், இன்னொரு துண்டு இன்னொரு பக்கம். இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? சூப்பரான விஷயம், நீ எப்படி செத்தன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்ப என்ன யோசிக்கிற? என்ன செய்யறதுன்னு தானே? அதை இப்பவே நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இங்க பாரு. ஓ வீட்டை இப்ப நான் என்ன பண்ணேன்னு பாத்தியா? இனிமேல் இங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ இங்க திருட வந்திருக்கான்னு தான் தோணும். வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. ஓ மர்டர் எப்படி நடந்தது, நீ எப்படி செத்தன்னு கூட தெரியாது. இல்ல. நீ என்னடி நினைச்ச? நீ ஷர்லினை பிளாக்மெயில் பண்ணுவ, பயமுறுத்துவ, மிரட்டுவ. ஆனா உனக்கு எதுவும் ஆகாது. யூஆர் ராங், யூஆர் மிஸ்டேக்கன். என்ன புரிஞ்சுதா? சரி, நவ் வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் அந்த போன்ல ஷர்லினுக்கு எதிராக என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ அதை டெலீட் பண்ணு. இல்லனா நான் உன்னை இந்த உலகத்தை விட்டு டெலீட் பண்ணிடுவேன். புரியுதா? அக்கா, நம்ம இப்படி ஏங்கா ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம எதுவும் செய்ய வேண்டாமா? கண்ணாமூச்சியா விளையாடிட்டு இருக்கோம். காம் டவுன். நீயே பார்த்தல, மஹிரா ரூமை விட்டு வெளியே போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷர்லினும் ரூமை விட்டு வெளியே போயிடுவா. அவங்க கீழே இறங்கி எங்க போனாலும் சரி, நான் அவளை ஃபாலோ பண்ணுவேன். ஒருவேளை அவ ரூமுக்கு திரும்பி வந்துட்டானா நான் தடுத்துருவேன். ஏதாவது சொல்லி நான் அவளை அங்கேயே தடுத்து நிறுத்துறேன். அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் அவ ரூமுக்கு போய் எல்லாத்தையும் தேடுங்க, கண்டுபிடிங்க, ஆதாரத்தை தேடுங்க. ஆனா நீ அங்க கண்டிப்பா ஏதாவது கிடைக்குமா என்ன? இந்த ஆதாரத்தை தேடுற பிளான் ஸ்ருதி கொடுத்த பிளான் தான். இந்த டிடெக்டிவ் விஷயத்துல ஸ்ருதி ஏதாவது சொன்னானா மோஸ்ட்லி அது கரெக்டா தான் இருக்கும். அவளே சொல்றாளே ரூம்ல ஏதாவது மறைச்சு வச்சிருப்பாங்க, ஆதாரம் கிடைக்குங்கிறால. அப்ப கிடைக்கும். நீ பாட்டுக்கு ஸ்ருதி என்ன சொல்றாளோ அதே ஃபாலோ பண்ணு. நீ ஷர்லின் அவ ரூம்ல இருக்கா, அதுக்கு முதல்ல அவ வெளியில வந்தாதானே? பாத்தியா, அவ ரூமை விட்டு போயிட்டா. இப்ப நீங்க 2 பேரும் உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். ஓகே. வா. சாமி சீக்கிரம் ஆதாரத்தை தேடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், வந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது சொல்லிட்டேன். ஸ்ருதி ப்ளீஸ் லெக்சர் கொடுக்காதயா. ஐயோ, உனக்கு லெக்சர் கொடுக்கல, உனக்கு கைடன்ஸும் தேவையில்ல. இங்க பாரியா, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுரு. ப்ளீஸ் வேணாயா. ஃபைன், சரி, ஓகே. ஆதாரத்தை தேடு. யாரு கைக்கு முதல்ல ஆதாரம் கிடைக்குதுன்னு பாப்போம். அப்புறம் நீ ஒண்ணு மட்டும் மறந்துடாத, அந்த ஷர்லி நீ இந்த வீட்ல தான் இருக்கா. சோ ப்ளீஸ் உன் கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் ஓபன்ல வை. புரியுதா உனக்கு? ஓகே, தேடு. நான் உன்னை பார்த்துட்டேன் பிரீதா. நீ ஒளிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒன்னும் ஒளிஞ்சுக்கலாம் முயற்சி பண்ணல. நான் ஏன் ஒளியணும்? அப்புறம் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அத நீயே சொல்ல. நீ அப்படி என்ன பண்ணிருப்ப? அதுவும் நான் உன்னை ஃபாலோ பண்ற அளவுக்கு. இந்த முறை நீ அப்படி என்ன வேலையை பண்ணிருக்க நான் உன்னை இப்படி எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு? அத நீ சொல்லலால. எனக்கு உன்னை பார்த்தாலே கோவம் வருது. நீ இவ்ளோ எல்லாம் பண்ணியும் அவ்ளோ கெட்ட வேலைகளை பண்ணிட்டு உன்னால இவ்ளோ நிம்மதியா எப்படி சுத்த முடியுது? உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா? நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றது உனக்கு பிடிக்கலையோ? ஆமா, அதுதான் என் ப்ராப்ளம். உன்னால எப்படி இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுது? இவ்ளோ தப்பா பண்ணிட்டு எப்படி உன்னால இவ்ளோ நிம்மதியா இருக்க முடியுது? நீ என்ன சொல்ல வர பிரீதா? நீயே சொல்லு. நீ அக்ஷயோட ஏன் கான்டாக்ட்ல இருந்த? அக்ஷயோட போன்ல உன் நம்பர் எப்படி வந்துச்சு? ஒருவேளை அவனோட கொலைக்கு காரணம் நீயா என்ன? உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்னதான் இருந்துச்சு? நீ பைத்தியம் ஆயிட்ட பிரீதா.
நீ என்ன சொல்ல வர? நான் தான் அக்ஷய் கொலை பண்ணனா? ஆமா, நீதான் அக்ஷய கொலை பண்ணிருக்க. நீதான் அக்ஷய கொன்னிருக்க. இந்த விஷயத்த என்னோட மனசே சொல்லுது. அதோட மனசு எப்பவுமே உண்மையதான் சொல்லும். அக்ஷயோட மரணத்துக்கு பின்னாடி நீதான் காரணமா இருக்க. சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? அதோட ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிடுறேன் ஷர்லன். எந்த ஒரு குற்றத்தை நீ செஞ்சியோ அதுக்கான தண்டனையை என் புருஷன் ஜெயில அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு புரியுதா? நான் எந்த கொலையும் செய்யல, புரிஞ்சுதா? நீதான் பண்ண. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு முயற்சி பண்ணாத. என்ன நம்ப வை. நீ ஏன் இப்படி பண்ண? நீதான் அக்ஷய கொன்னிருக்க. ஒருவேளை நீ கொல்லலனா அக்ஷயோட போனை எடுக்க ஏன் முயற்சி பண்ண? நான் எந்த போனையும் திருடல பிரீதா. அப்படியா? நீ போனை திருட முயற்சி பண்ணலையா? சும்மா போய் சொல்லாத. உன்னோட அழுக்கான ஸ்லிப்பரோட மஹிராவோட ரூமுக்கு போய் உன்னை ஃபாலோ பண்ற எங்களை நீ ஏமாத்த முயற்சி பண்ணிருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. குற்றவாளியோட குற்றமே எல்லா இடத்துலயும் ஆதாரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. நீ என்ன பேசுற? எந்த அடையாளம், எந்த குற்றம், யாரு குற்றவாளி? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரீதா, எந்த ஒரு கம்பெனியும் ஒரே ஒரு டிசைன்ல செப்பல் பண்ணி அதை என்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. 1000 லட்சம் கோடிக்கணக்கில் செப்பல் பண்ணுவாங்க. ஒருவேளை என்கிட்டயும் மஹரா கிட்டயும் சேம் செப்பல் இருந்தா அது என்னுடைய தப்பு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் a coincidence. என்ன திசை திருப்ப முயற்சி பண்ணாத. அக்ஷய் எதுக்கு உனக்கு போன் பண்ணா? அவனோட போன்ல உன்னை முட்டாள் நம்பர் 3ன்னு சேவ் பண்ணிருக்கான். ஏன் சொல்லு? அதுவும் இல்லாம என்னைக்கு அவன் இறந்து போனானோ அன்னைக்கு கூட அவன் உனக்கு போன் பண்ணிருக்கான். ஷர்லன், உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாத. நீ பண்ண கொலைக்காக கரண் தான் குற்றவாளி அனுபவிச்சுட்டு இருக்கான். ஐயோ, அவன் எனக்கு போன் பண்ணிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அவன் ஏன் நம்பரை முட்டாள் நம்பர் 3ன்னு சேவ் பண்ணிருந்தா அது என்னுடைய தப்பு இல்ல. ஒருவேளை நான் உன்னுடைய நம்பரை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேம்ல சேவ் பண்ணா நீ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவியா? ஆக மாட்டல்ல. அவன் அந்த பேர்ல என் நம்பரை சேவ் பண்ணா அதையே என்கிட்ட கேக்குற. இன்னொரு விஷயம், அவன் எனக்கு கால் பண்ணான், அதுவும் கிருத்திகா எங்க இருக்கான்னு கேக்குறதுக்கு. நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் அந்த செப்பல் விஷயத்தை பத்தி சொல்லணும்னா நான் ஒண்ணு மஹிராவை சிக்க வைக்க முயற்சி பண்ணல. என்கிட்டயும் அவகிட்டயும் சேம் செப்பல் இருக்கு. அண்ட் இந்த 3 விஷயத்தை வச்சு ஒருவேளை நீங்க என்ன பிளேம் பண்ணலாம் நினைச்சனா, நான் தான் அக்ஷய் கொன்னன்னு நினைச்சனா, then you're wrong. உனக்கு நிஜமாவே மண்டை குழம்பிருச்சு. உன்னோட மண்டை தான் குழம்பி போயிருக்கு. அண்ட் நீ பாட்டுக்கு ராங்னு சொல்றதுனால இது ராங் ஆயிடாது. அக்ஷய கொன்னது நீதான். நீ நிஜமாவே பைத்தியம் தான் பிரீதா. நான் அக்ஷய் கொலை பண்ணல. நில்லு ஷர்லன், நீ எங்க போயிட்டு இருக்க? என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ போ. என் கையை விடு பிரீதா. நான் விட மாட்டேன். நீ என்கிட்ட என்ன சொன்ன பிரீதா? நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா? நீ என்ன சொல்ல வர? அட பேச. இவ்வளவு நேரம் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருந்த. நான் என்ன பண்றேன், ஏன் பண்றேன், எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்? இப்பயே அமைதியா இருக்க. என்ன ஏன் இப்படி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? சொல்லி தொலையேன். நீ கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம் பிரீதா? கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்னா? நான் கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்னு நீயே சொல்லு. நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளவு கெட்டது பண்ணிருக்க. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நீ பண்ணது எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சிருந்திருக்கேன். ஆனா இப்ப பார்த்தா என் கண்ட்ரோல நான் இழந்துட்டேன். எனக்கு உன் மேல ரொம்பவே கோவம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், ஏதாவது டாக்டர் கிட்ட போ. போய் உன் மண்டையை செக் பண்ணிக்கோ. நீ முதல்ல டாக்டர் கிட்ட போ. ஏன்னா டாக்டர் தேவைப்படுறது உனக்கு தான். நீ தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. I don't know what's wrong with you பிரீதா. எப்பெல்லாம் ஓ இப்பதான் எனக்கு புரியுது. மஹிரா என்கிட்ட சொன்னா சமீரும் ஸ்ருதியும் என் ரூம்ல ஏதோ தேட போறாங்களாமே. டிடெக்டிவ் வேலை. ஐம் ஷூர் உன் தங்கச்சியும் சமீரும் என் ரூம்ல தான் இப்ப இருப்பாங்க. ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் நீ என் ரூம்க்கு என்ன போக விட மாட்டேங்கிற. ஆனா நான் இப்ப என் ரூம்க்கு போவேன். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து போக முடியாது. ஆனா எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. நில்லு ஷர்லன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுக்கு நீ அவ்வளவு கொடுமைகளை பண்ணிருக்க? அதுக்கு பதில் சொல்லு. அப்புறமா நீ கிளம்பி போ. நீ பேசுறே இல்ல, இங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா? உன் தங்கச்சியும் சமீரும் என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இங்க பாரு பிரீதா, என்ன ரூம்க்கு போக விடு. ஒருவேளை நீ இப்ப என்ன தடுக்க மட்டும் முயற்சி பண்ண, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஷர்லன், ஷர்லன் நில்லு, நில்லு. ஓ காட், இவ இனிமே நிக்க மாட்டா. சமீர் ஸ்ருதிக்கு போன் பண்ணி இவ ரூமுக்கு வரான்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதா. அதான் சரியா இருக்கும்.
புதுசா இருக்கு. இதை யார் இங்க வச்சது? அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ, சத்தம் வருது. முதல்ல இந்த சத்தத்தை நிறுத்தி யாராவது கேட்டா அவ்வளவுதான். ஸ்ருதி, சமீர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். நீங்க ஷெர்லின் போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோ, ஏன் லைனே போகல? டெலீட் பண்ணு, இல்லனா ஒண்ணு இந்த உலகத்தை விட்டு டெலீட் பண்ணிடுவேன். டெலீட் பண்ணு. என்ன போக விடு, என்ன விட்டுரு. என்ன அட்டாக் பண்ணாத. நான் பிரெக்னெண்டா இருக்கேன் பிருத்வி. யார் பிருத்வி? எதுக்கு பிருத்வின்னு சொன்ன? ஏய் பொண்ணே, எனக்கு எந்த பிருத்வியும் தெரியாது. நான் ராஜா. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். தப்பு பண்ற ராஜா. இங்க பார், என்கிட்ட டைம் இல்ல. சீக்கிரமா போனை எடு, ஆதாரத்தை டெலீட் பண்ணு. ஏய், ஓவர் ஸ்மார்ட்டா நடிக்காத, இல்லனா உன்னை சொருகிடுவேன். இப்போ நீ தனியாள் இல்ல, உன் கூட சேர்ந்து இதுவும் போயிடும். ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிட்டனா என்கிட்ட ஸ்மார்ட்டா நடிக்கிற வேலை வச்சுக்காத. ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டாத. சரி, சொல்றேன்ல. இப்பவே டெலீட் பண்ணு. பண்றேன். போன் எடுத்து டெலீட் பண்ணு. என்கிட்ட டைம் இல்ல. ஒரு நிமிஷம். டெலீட் பண்றேன். ஒரு நிமிஷம். டெலீட் பண்றேன். இப்பவே. முன்னாடி இப்பவே பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி. ஏய், தொடாத. நான் டெலீட் பண்ணிடுறேன். வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். இங்க பாரு, இதானே அந்த வீடியோ. இதுதான், டெலீட் பண்ணு. பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிடுறேன். என்கிட்ட டைம் இல்ல, சீக்கிரம் பண்ணு. பண்ணிடுறேன். ரிஷப் சார், நாங்க இங்க வந்து பெர்ஃப்யூம். தண்ணி தாகமா இருந்ததா? தண்ணி இல்ல தண்ணி இல்ல, பெர்ஃப்யூம் அடிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததா. ஷர்லின் கிட்ட நிறைய பெர்ஃப்யூம்ஸ் இருக்கும். சோ அதனாலதான் நாங்க பெர்ஃப்யூம் போட்டுட்டு வெளியில போலாம். கல்யாணத்துக்கு போறோம். நாங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறோம். அதான் பெர்ஃப்யூம் செப்பல் எடுக்க வந்தோம். Dress ஷர்லின் கிட்ட நிறைய நியூ Dress இருக்குல்ல, அதான் அதையும் எடுக்க வந்தோம். வேற எதுக்காகவும் இல்ல. நாங்க Dress ஏதாவது எடுத்துட்டு பெர்ஃப்யூம் எடுத்துட்டு போதா வந்தோம். முதல்ல இத புடி. ரிசப்ஷன் ஹாய். ஆக்சுவலி அது ஷர்லின் இருக்கால, அவ ஷவர்ல இருக்கா, உள்ள பாத்ரூம்ல இருக்கா. சோ நாங்க உங்க போன் வந்தத பார்த்ததும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் நாங்க உங்க போனை எடுத்தோம். நாங்க எடுத்திருக்க கூடாதுல்ல. சாரி. நீ எப்பல இருந்து இவ்வளவு ஃபார்மல் ஆன ஸ்ருதி? சாரி எல்லாம் சொல்ற? இன்ஃபேக்ட் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க ரெண்டு பேரையும் பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் நானும் சேர் அப் ஆயிட்டேன். அதர்வைஸ் நாள் முழுக்க பிசினஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐ ஹோப் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல ஸ்ருதி? ஷர்லின் வந்த உடனே நான் கால் பண்ணேன்னு சொல்லு, அவ கால் பேக் பண்ணுவா எனக்கு. ஓகே, நாங்க ஷர்லின் கிட்ட சொல்லிடுறோம். கண்டிப்பா சொல்லிடுறோம். கண்டிப்பா. பை பை. பாய். பாத்து. ஓ மை காட். சமீர், நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீ என்ன உளறிட்டு இருக்க? ஓ ரியலி? ஜிப் பண்ணிக்கிட்டியா? இனிமே என்கிட்ட பேச மாட்டியா? ஃபைன், பேசாத. இந்த பெர்ஃப்யூம் பாட்டில கூட இருந்த இடத்துல வச்சிரலாம். சமி, இந்த என்வலப் ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்குன்னு தெரியல. என்ன இருக்குன்னு பாரு. பாக்கவா? அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த என்வலப் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும்னு தோணுது. அதாவது இதுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுதுக்கா. ஆனா இந்த என்வலப் சீல்டா இருக்கே. ஷீல்டா இருக்குன்னா ஷர்லின் இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் நாம இதுல என்ன இருக்குன்னு திறந்து பாக்குறது நல்லது. மர்டர் விஷயம், அதோட கரண வர ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். சோ மத்தவங்களோட என்வலப்ப படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
எனக்கு உன்னோட பிரெக்னன்சிய பத்தின உண்மை தெரியும். அதுவும் இல்லாம நீ இந்த உண்மையை எல்லார்கிட்டயும் மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல இந்த உண்மையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய நலன் விரும்பி. அப்படின்னா ஷர்லினோட பிரெக்னன்சி ரிலேட்டட் ஏதோ ஒரு உண்மைதான். ஒரு நிமிஷம். பிரெக்னன்சி பத்தினா என்ன உண்மைக்கா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஷர்லினோட பிரெக்னன்சியை பத்தின உண்மை எனக்கு கூட தெரியும். ஆனா ஒருவேளை இந்த சோ கால் நலன் விரும்பிக்கு அதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ?